இது மொத்தம் 133 அதிகாரங்களை உடையது. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்கள், மொத்தம் 1330 குறள்கள். இதை எழுதியவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். திருக்குறள் 7 சங்ககாலம். ஆனால் நாம் அதை இன்றும் படிக்கிறோம், திட்டப்படி செய்கிறோம். ஏனென்றால் திருக்குறளில் சொல்லப்படாத நீதிகளே இல்லை. தனி மனிதன் எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் அவன் கடமை என்ன, குடிமகனின் பண்புகள் என்ன, யாரோடு நடந்து கொள்ள வேண்டும், பெண்ணின் இலக்கணம், இப்படி சொல்லிக் கொண்டே போகணும். இந்த விவாத மேடையில் திருக்குறள் இன்றைய சூழலுக்கு பொருந்துகிறதா என்று கேள்வி எழுப்பும் ஒரு அணி, திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தும் பொதுமொழி என்று பதில் அளிக்கும் மற்றொரு அணி. அணி 1, இனியவன், இஷானி, சஷாந்த், வைபவ். அணி 2, அனிகா, நிதின், சித்தேஷ், தன்வி, சித்தார்த், ரோனக். இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்னு பார்ப்போம். நம்ம படிக்கும் போது எப்போதும் ஒரு லட்சியம் இருக்கும். நம்ம பிடித்த துறையில் சாதிக்கணும். லட்சியம் பத்தி வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார்? லட்சியம் நான் என்னன்னு திருக்குறள்ல அழகா சொல்லி இருக்கிறது. உழுவதெல்லாம் உருவுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்து. எப்பொழுதும் உயிரை பற்றி எண்ண வேண்டும். அந்த உயிருந்த எண்ணங்கள் நம்மளை வழிநடத்தும். இந்த காலத்தில் நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி சோஷியல் மீடியால நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அப்ப நட்புனா என்ன? நட்புனா என்னன்னு வள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்காரு. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சித்து, அகநக நட்பது நட்பு. சிரித்து பேசுறது நட்பு இல்லை, அது இதயத்திலேருந்து வருதுதான் நட்பு. வீட்டுல அம்மாவும் சரி அப்பாவும் சரி எப்பவும் பார்த்தாலும் அவங்க சொல்றதையே கேட்க சொல்றாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னா காதுல வாங்காம சின்ன பையன் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு வள்ளுவர் என்ன தீர்வு சொல்றாரு? திருக்குறள்ல இல்லாத தீர்வா எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மேற்பொருள் காண்பு தறிவு. சொல்றது யாருன்னு பார்க்காத, சொல்றது உண்மையான மட்டும் பாருங்க. வீட்டில் எது டிஸ்கஸ் பண்ணாலும் பிள்ளைகளை சேர்ந்து அவங்க சொல்றது கேளுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், சோஷியல் மீடியா வர காமெண்ட்ஸ் எல்லாம் மோசமான வார்த்தைகள் சாதாரணமான பயன்படுத்துறாங்க. அன்பான வார்த்தைகள் பேசுறது குறைஞ்சிடுது. வள்ளுவர் எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காரா? வள்ளுவர் ஓமையோடு சொல்லியிருக்காரு. இனிய உலவாக இன்னாத பொருள் கனியற்ப காய்க்கவர் நன்று. நிறைய பழங்கள் இருக்கும் போது யாராவது பல்காத காயை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அன்பான வார்த்தைகள் இருக்கும் போது கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. எல்லாரும் அன்பான வார்த்தைகள் தான் பேசணும். வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எது? ஒழுக்கம்தான் மிகவும் முக்கியம். ஒழுக்கம் வில்பன் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம் உடைமை என்ற ஒரு அதிகாரத்தை எழுதி உள்ளார். ஒழுக்கம் உயிர்வை தரும், அதனால் அது உயிரை விட பெரிதாக வேண்டும்னு சொல்லியிருக்கார். நட்பு ஓகே. நல்ல நண்பனுக்கு ஒரு இலக்கணம் என்ன? ஒடுக்க இருந்தவன் கை போலே ஆங்கே இடக்கண் கலைவதம். எப்படி நம்மளோட ட்ரெஸ் கீழே நடும்போது நம்மளோட கை வேகமா போய் சரி பண்ணணும், அதே மாதிரி நம்மளோட நண்பனுக்கு துன்பம் வரும்போது அதே மாதிரி போய் வேகமா சரி பண்ணணும். அவன் தான் சேர்ந்த நண்பன். நீங்க சேர்ந்த நண்பனா? நம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒன்று எது? நமக்கு பிறர் செய்த உதவியை மறக்க கூடாது. எதை உடனே மறக்க வேண்டும்?
நமக்கு பிறர் செய்த தீமையை உடனே மறக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களை பார்த்தாலே நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் சொல்லுவாங்க. எங்களுக்கு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? இந்த குறள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். கற்க கசடர கற்பவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக. நன்றாக படிக்க வேண்டும், அதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும். படிக்கிறதோடு நிறுத்தாம அதை நம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும்னு வள்ளுவர் சொல்லி இருக்காரு. என்ன அருமையான விளக்கம்! திருக்குறள் சாதி, சமய, மதம், மொழி, இனம் மற்றும் காலத்திற்கு அப்பாற்பட்டது. அது அன்றும் இன்றும் என்றும் பொழுதும் பொதுமொழி. குறள் கற்போம், வள்ளுவம் காப்போம். எங்க வள்ளுவர் மொழி, எங்க பழமொழி, எங்க வள்ளுவர் மொழி, பழமொழி, எங்க வள்ளுவர் மொழி. வணக்கம். வகுப்பு 4 குறிஞ்சி முல்லை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வகுப்பு 4 குறிஞ்சி முல்லை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.